Hi students. இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு BJT டிரான்சிஸ்டரின் ஆளி சுற்றமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஆளி என்றது சுவிட்ச் என்றா ரெண்டு நிலை கதைப்போம். ஒன்று ஒன் மற்றது ஆஃப். சரியா? BJT டிரான்சிஸ்டர் என்றது பை ஜங்ஷனல் டிரான்சிஸ்டர். அது ரெண்டு வகைப்படும். NPN டிரான்சிஸ்டர் மற்றது PNP டிரான்சிஸ்டர். ஓகேவா? இந்த ரெண்டுமே ஆளியா தொழிற்படக்கூடியது. அப்படி ஒரு BJT டிரான்சிஸ்டரில் NPN டிரான்சிஸ்டர் படத்தை தான் நான் இதில் கீறி இருக்கிறேன். சரியா? இது அடி பேஸ், இது எமிட்டர் காலி, அது கலெக்டர் சேகரிப்பான். ஓகே, பேஸால் ஒரு கரண்ட் போகும். IB அடி மின்னோட்டம் பேஸால போகும். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டிடத்துக்கு அத்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு டிரான்சிஸ்டருக்கு அடி மின்னோட்டம் முக்கியம். சரியா? அடி மின்னோட்டம் பாஞ்சா டிரான்சிஸ்டர் தொழிற்படுது. அடி மின்னோட்டம் பாயாட்டிக்கு டிரான்சிஸ்டர் தொழிற்படையில. சரியா? அப்போ இங்கே நாங்கள் BJT டிரான்சிஸ்டர் ஆளின்ற அந்த சுவிட்சின் மூடிய நிலை ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூடிய நிலையண்டா இதுக்குள்ள அடி மின்னோட்டம் பெருமளவு பாயும். அடி மின்னோட்டம் பெருமளவு, அதாவது நான் இதில் அழுத்த வேறுபாட்டுக்கும் நேரத்துக்குமான வரைவு கீறி இருக்கிறேன். இதில் நான் அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவு போடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு பாயுது. ஒரு நேரத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறித்த அழுத்தத்தை கொடுக்க அடி மின்னோட்டம் எவ்வளவு பாயிலுமோ பாயுது. அதாவது உங்களுக்கு தெரியும், அடி மின்னோட்டம் மைக்ரோ ஆம்பியர்லாம் கதைக்கிறது, மில்லி ஆம்பியர்லையும் கதைக்கலாம். சரியா? அடி மின்னோட்டம் மைக்ரோ ஆம்பியர்லாம் கதைக்கிறது. அடி மின்னோட்டம் மிக பெரிய அளவு பாய்க்க அதுண்ட பீட்டா மடங்க சேகரிப்பான் மின்னோட்டத்தை சமப்படுத்தலாம். சேகரிப்பான் மின்னோட்டத்தால சமப்படுத்தலாம் போயிடும். சேகரிப்பான் மின்னோட்டமும் மிகப்பெரிய அளவில் ஓடும். அதாவது இதால அடி மின்னோட்டம் பாய்க்க இதால சேகரிப்பான் மின்னோட்டம் பாயும். இது உயர்ந்தளவு பாய்ஞ்சா இதுவும் உயர்ந்தளவு பாயும். ஆனால் உங்களுக்கு தெரியும், அடி மின்னோட்டம் பாய்ஞ்சாத்தான் சேகரிப்பான் மின்னோட்டம் பாயும். IB இருந்தாத்தான் IC இருக்கும். சரியா? ஏனென்றத நான் NPN டிரான்சிஸ்டர் தொழிற்பாடு என்ற வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்தீங்கண்டா இதை நீங்கள் விளங்கி கொள்வது இலகுவாக இருக்கும். சரியா? அப்போ IB பெருமளவு பாய்க்க இதால சேகரிப்பான் மின்னோட்டம் ICயும் பெருமளவு பாயும். அந்த பெருமளவால இந்த பெருக்கத்தை சமப்படுத்தலாத நிலையை சொல்றது நிரம்பல் நிலை. அதாவது டிரான்சிஸ்டர் நிரம்பல் பிரதேசத்தில் தொழிற்படுகிறது. ஆங்கிலத்தில் சச்சுரேட்டட் ரீஜன் என்று சொல்லுவீங்க. சரியா? ஓகே. அப்ப IB பாய்க IC பாயுது. தடைக்குள்ள விழுற அழுத்தம், தடைக்குள்ள விழுற அழுத்தத்தை ஓமின் விதியால சொல்லலாம். V = IR பாவிக்கலாம். ஸோ IC தர RC, IC RC, IC தர RC, IC RC. ஆனால் உங்களுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் அடிப்படை சமன்பாடு தெரியும். இதுக்கு வழங்குற வோல்ட் அளவு VCC, இங்க சைவர். VCCக்கும் சைவருக்கும் இடையில இருக்கிறது VCC சமன் இதுக்கு விழுறதையும் கூட்டினா வழங்கல் வோல்ட் அளவு வரும். இதுல தடை இல்லத்தானே, இருந்தா இதையும் கூட்ட வேணும். இதுல ஒரு 6 என்ற தடை இருந்தா அதையும் கூட்டித்தான் அதுக்கு சமப்படுத்தணும். ஆனா இந்த தடை இல்லை. ஸோ வழங்கல் வோல்ட் அளவு சமன் இது சக இது. VCC சமன் ICRC சக
கவனிங்க, இங்க ஐபி மிக பெரிய அளவு ஓடும், ஐசி அதை விட பெரிய அளவு ஓடும், ஐசிஆர்சி இன்னும் பெரிய அளவு வரும். ஸோ இது இது அதாவது வழங்கல் ஓட்டளவுன்ற பெரும்பகுதி இதுக்குள்ளேயே விழுந்துடும். உதாரணத்துக்கு வழங்கல் ஓட்டில் ஒரு 10 வோல்ட்டா பெருமளவு ஐசி பாயிறதால ஐசிஆர்சி 9 வோல்ட் ஆயிடும் பெருமளவு. அப்போ டிரான்சிஸ்டர் முனைக்குள்ள மிகச்சிறிய அளவு தான் விடும். அது சைவருக்கு சமன் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட மிகச்சிறிய அழுத்தத்தை இதுக்கு விழுற மிகச்சிறிய அழுத்தத்தை சைவர் என்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆகவே விசிசி வழங்கல் வோல்ட்டளவு கிட்டத்தட்ட சமன் ஐசிஆர்சி. வழங்கல் வோல்ட்டளவின் பெரும்பகுதி சேகரிப்பான் தடை இருக்குள்ள விழுந்துடும். ஆகவே இதுக்குள்ள விழுற அழுத்தம் கிட்டத்தட்ட 0. ஓகேவா? அதனால இதுக்குள்ள நாங்கள் அவுட்புட் எடுக்க எவ்வளவு நேரம் இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளவு நேரத்துக்கு இங்க 0 தான் வரும். கிட்டத்தட்ட 0 தான் வரும். சரியா? இதுல நாங்க இன்புட் கொடுக்க தான் ஆளிந்த ஒன், அதாவது மூடிய நிலை. இங்க நாங்க 0 எடுக்கிறதும் ஒன், அதாவது ஆளிந்த மூடிய நிலை. மூடிய நிலைக்குரிய சமன்பாடு இதுதான். விசிசி கிட்டத்தட்ட சமன் ஐசிஆர்சி. அடுத்ததான் நாங்க டிரான்சிஸ்டர் ஆளிந்த திறந்த நிலையை பற்றி பார்க்க போறோம். இங்க பெருமளவு ஐபியோடும் அங்க ஐபியே ஓட போறேல. கவனிங்க, இப்ப நாங்க பிஜேடி டிரான்சிஸ்டர் ஆளிந்த ஆஃப் நிலை, அதாவது திறந்த நிலையை பற்றி பார்க்க போறோம். சரியா? ஒரு ஆளிந்த திறந்த நிலையண்டா அங்க கரண்ட் ஓடாது. ஓகேவா? இது சாதாரண ஆளிக்கும் பொருந்தும். இப்ப முதற்கிறின சுற்று வரைபடம் தான் ஐபி, அதாவது டிரான்சிஸ்டருக்கு தொழிற்பாட்டுக்கு தேவையான அடிப்படை மின்னோட்டம். இது 0, இது 0. அப்ப இந்த சுற்றுகளால கரண்ட் ஓட இல்லை. கரண்ட் ஓடாட்டிக்கு வழங்கல் அழுத்த வேறுபாடும் 0, ஒரு குறித்த நேரத்துக்கு 0. சரியா? மின்னோட்டம் இல்லாட்டிக்கு அழுத்த வேறுபாடும் இல்லை. ஓகேவா? அப்ப வழங்குற அழுத்த வேறுபாடு வழங்குற மின்னோட்டம் 0ண்டா, ஐபி 0ண்டா, அடிமின்னோட்டம் 0ண்டா, சேகரிப்பான் மின்னோட்டமும் 0. இதுண்ட உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை பற்றி நான் வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன். இங்க காலில இருந்து அடிக்கு சிறிதளவு மின்னோட்டம் போகும், அது போகாட்டிக்கு காலில இருந்து அடிக்கு பெருமளவு மின்னோட்டம் போகும், அதுவும் போகாது. சரியா? ஸோ ஐபி 0ண்டா ஐசியும் 0. இந்த தடைக்குள்ள விழுற அழுத்தம் ஓமின் விதி ஐசிஆர்சி. இங்க ஐசி 0ண்டபடியால இது 0ண்டபடியால இந்த பெருக்கமும் 0. 0வால தடைய பெருக்கினா வர விளைவிலும் 0 தானே. சரியா? ஸோ நாங்க சமன்பாட்டை போடுவோம். இந்த சுற்றுக்குரிய சமன்பாடு வழங்கல் அழுத்தம் விசிசி சமன் இதுக்கு எவ்வளவு அழுத்தம் ஐசிஆர்சி சக இதுக்கு எவ்வளவு அழுத்தம் விசிஇ. ஒரு மூவாயிந்த முனைக்கு குறுக்கவோ இதுவாயிந்த முனைக்கு குறுக்கவோ நாங்கள் ஓமின் விதியை பயன்படுத்த முடியாது. சரியா? இது மூவாயிந்த முனை, இதுக்குள்ள ஐஆர் பெருக்கம் எல்லாம் போட முடியாது. ஓகே, அப்போ நாங்கள் அதை அப்படியே விசிஇ என்று தான் அப்படியே எழுதுவோம். இப்போ அடிமின்னோட்டம் போகையில் போகாட்டிக்கு டிரான்சிஸ்டர் தொழிற்படையில் துண்டிக்கப்பட்டிருக்குது. ஸோ அடிமின்னோட்டம் போகாத நிலையை நாங்கள் துண்டிப்பு நிலை, துண்டிப்பு பிரதேசம் சொல்லுவோம், கட் ஆஃப் ரீஜன்.
ஆங்கில மொழி மூலமா படிக்கிறார்களுக்கு இலகுவா இருக்கணும்ன்றதுக்காக நான் இந்த ஆங்கில சொற்களையும் சொல்லிக் கொள்றேன். சரியா? ஓகே. அப்ப இது 0 இதுவும் இதுவும் ஒன்று கொண்டு சமனா வரும். வழங்கல் வோல்ட்டளவு VCC சமன். இங்க அன்னளவா சமன் இல்ல, முற்றாக சமன். அன்னளவா சமன்டா வளைச்சு போடுவோம். முதல் போட்டது அன்னளவா சமன், இப்ப போடுறது முற்றா சமன். சமன் டிரான்சிஸ்டருக்கு விழுற அழுத்தம். அதாவது இதுல நாங்க கொடுக்குற ஒரு 10 வோல்ட்டா இதுக்குள்ள அந்த 10 வோல்ட்டும் அப்படியே விழும். இதுக்குள்ள அந்த 10 வோல்ட்டும் அப்படியே விடும். அப்ப இந்த முனை 10 வோல்ட் VC, இந்த முனை 10 வோல்ட், இந்த முனை 0 வோல்ட். இந்த 0 இங்கே வரும்ல, இது 0 அல்ல, புவித்தொடர்பு 0 அல்ல, இந்த 0 இங்கே வரும் தானே. ஸோ அந்த முனை 10 வோல்ட், இந்த முனை 0 வோல்ட். அப்ப இதுல விழுற அழுத்தத்துக்கு நாங்கள் ஒரு வரைவு கீறினா இங்க கரண்ட் ஓடாட்டிக்கு இங்க அதே அளவு நேரம், சேம் டைம், அதே அளவு நேரம், இங்க டி நேரம்டா இங்க டி நேரம் 10 வோல்ட் விழும். சரியா? 10 வோல்ட் விழும். இது டிரான்சிஸ்டர் மூடிய நிலை, சாரி திறந்த நிலை, ஆஃப். இங்கேயும் அதே திறந்த நிலை, ஆஃப், திறந்த நிலை. அப்ப கவனிங்க, ஒரு டிரான்சிஸ்டருக்கு கரண்ட் ஓடாட்டிக்கு டிரான்சிஸ்டர் தொழிற்படையில மூல அழுத்தத்தையும் டிரான்சிஸ்டர் தனக்கு கொடுக்க வேண்டி வச்சிருக்குது. ஆனா கரண்ட போக விடையில. இதை நீங்க எதுக்கு ஒப்பிடலாம்டா, ஒரு இருவாயை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு இருவாயி ஒரு மின்கலத்தோட இணைக்கப்பட்ட சுற்றமைப்பை நான் இதுல கீரைக்குள்ள இதுல ஒரு தடைய கீறேன். இந்த இதால வெளிக்கிட்டு வர கரண்ட் இருவாயி பின்முகக்கோடல இணைக்கப்பட்டிருக்க இதால கரண்ட் போகாது. இருவாயின் பின்முகக்கோடல கரண்ட் போகாது. ஆனா ஒரு பேட்டரியின் அழுத்தம் 10 வோல்ட்டா அல்லது ஒரு 12 வோல்ட்டா அவ்வளவத்தையும் இருவாயி தன் முனைக்கு குறுக்கு எடுத்துடும். சரியா? இருவாயி ஒன்று பின்முக கூடலில் மின்கலத்தின் முழு அழுத்த வேறுபாட்டையும் தனது முனைகளுக்கு குறுக்கே பெற்றுக்கொண்டு ஒரு முடிவிலி தடை போல தொழிற்பட்டு மின்னோட்டத்தை செல்ல விடாது. அந்த மாதிரி தான் இந்த டிரான்சிஸ்டர் சர்க்கிட் பட்டின்ற, அதாவது வழங்கல் வோல்ட்ல முழுதையும் தண்ட முனைய குறுக்க எடுக்குது. ஆனா கரண்ட போக விடையில. இதுதான் டிரான்சிஸ்டர் ஆளின்ற ஆஃப், அதாவது திறந்த நிலை. அடுத்ததான் நாங்க ஒன்னையும் ஆஃபையும் ஒரே பார்வையில பார்த்து விடுவோம். கவனிங்கோ, இப்ப நாங்க இவ்வளவு நேரம் கதைச்சதுன்ற சாராம்சத்தை பார்க்க போறோம். சரியா? பிஜேடி டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படல், ஆளி என்ற ஆங்கிலத்தில் சுவிட்ச். ஓகே, முதல் அடி மின்னோட்டம் ஐபியை கொடுப்போம். பெரிய மின்னோட்டம் அது நிரம்பல் நிலை. அப்ப பெரிய ஐபி கொடுக்க ஐசி மிக பெரியதா வரும். இதுக்கு உள்ள அழுத்தம் ஐசிஆர்சி இன்னும் மிக பெரியதா வரும். ஸோ வழங்கல் ஓட்டளவு கிட்டத்தட்ட பெரும்பாலும் வழங்கல் ஓட்டளவு பெரும்பகுதி இதுக்குள்ள விழும். வழங்கல் ஓட்டளவுக்கு ஐசிஆர்சி கிட்டத்தட்ட சமனா இருக்கும். அதுதான் மூடிய நிலை ஆன். சரியா? ஓகே. அடுத்தது ஐபி கொடுக்க மாட்டோம். ஐபி 0. ஐபி 0ண்டா ஐசியும் 0. அப்ப ஐசிஆர்சி பெருக்கம் 0 வோல்ட். ஐசிஆர்சி பெருக்கம் 0 வோல்ட்ண்டா காலிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில வழங்கல் ஓட்டளவு முழுக்க விடும். ஸோ
VCC வழங்கல் ஓட்டளவு VCEக்கு சமனா வரும். இது ஆளியின் திறந்த நிலை ஆஃப். சரியா? இந்த ரெண்டும் தான் டிரான்சிஸ்டர் ஆளியா தொழிற்படுறதுக்குரிய விடயங்கள். ஓகே, நாங்கள் டிரான்சிஸ்டர் ஆளி பார்த்து முடிச்சிட்டோம். இது ஏன் அவ்வளவு முக்கியம் என்றால், நீங்கள் லாஜிக் கேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தர்க்கப்படலைகள். லாஜிக் கேட்ஸில் வந்து நிறைய வகையான கேட்ஸ் இருக்குது. அண்ட் கேட், ஓர் கேட், நோர், அதை விட எக்ஸோஆர், இந்த மாதிரி நிறைய தர்க்கப்படலைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாஜிக் கேட்ஸ். இந்த லாஜிக் கேட்ஸை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் ஒரு கணனின்ற அல்லது ஒரு தொலைபேசின்ற ட்ரம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ட்ரோம், ரீட் ஒன்லி மெமரி, மைக்ரோ ப்ரொசஸர் போன்ற எல்லாமே தொழிற்படுது. இந்த லாஜிக் கேட்ஸில் வந்து நாங்கள் 0வை இன்புட்டாக கொடுப்போம், 1 இன்புட்டாக கொடுப்போம். அதாவது அங்கே 0க்கும் 1க்கும் தான் நிலவு. ஆளி ஆஃப், ஆளி ஒன். அப்போ இந்த லாஜிக் கேட்ஸுக்கு உள்ளுக்குள்ள, சரியா, இந்த லாஜிக் கேட்ஸுக்கு உள்ளுக்குள்ள 0க்கு 1 கொடுக்கறது, 1க்கு 0வை கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்கிறது டிரான்சிஸ்டர்களும் இருவாயிகளும் தடைகளும் தான். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆளி தான் சரியா உங்களோட எலக்ட்ரானியல் உபகரணங்கள் தொழிற்படுறதுக்கு மிக முக்கியமாக இருக்குது. அதாவது பெரிய பெரிய எலக்ட்ரானியல் சுற்றுக்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படைகள் தான் தொழிற்படுது. ஓகே, நாங்கள் டிரான்சிஸ்டர் ஆளி பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.